ஒடேலா 2க்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. அசோக் தேஜா டைரக்ஷன்ல தமன்னா, ஹேப்பா பட்டேல், வசிஷ்டா நடிக்கிறாங்க. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. பலையாவோட NBK 109 கிளிம்ஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. பலையா மூவிக்கான கிளிம்ஸ் எப்பவும் போல நான் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமா இருக்கு. மாஸ்டர் மகேந்திரனோட எமிகே கேரேஜ் ட்ரெய்லரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மார்ச் 15 மூவி ரிலீஸ் ஆகும். வெப்பம் குளிர் மழைன்னு ஒரு மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. திராவ்ஜி, இஸ்மத் பானு, MS பாஸ்கர் நடிக்கிறாங்க. மாரி செல்வராஜ் இப்போ வாழைன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. இதுக்கு அடுத்து துருவிக்ரம் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. தனுஷை வச்சும் ஒரு படம் பண்ண போறாரு. இப்ப இது இல்லாம மாரி செல்வராஜ் கார்த்தியை வச்சும் ஒரு படம் எடுக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த படம் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரத்னமோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. கல்கி மூவில இருந்து பிரபாஸோட கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. பிரபாஸோட கேரக்டர் நேம் பைரவா. மே 9 மூவி ரிலீஸ் ஆகும். கார்த்தி 26க்கான பூஜை வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. மூவிக்கான டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட்டும் சீக்கிரமே வரப்போகுது. தங்கலான் படத்துக்கான எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. அவுட்புட்டும் சூப்பரா வந்திருக்கு. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ரிலீஸும் எலெக்ஷன் டேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு ரஞ்சித் இப்போ ரீசெண்டா சொல்லியிருக்காரு. அந்த படத்தை சீக்கிரமே சென்சாருக்கு அனுப்ப போறதாவும் சொல்லியிருக்காரு. தனுஷோட D51க்கான டைட்டில் குபேரா. இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. தாராவின்னு தான் டைட்டில் வைக்க போறாங்கன்னு ரொம்ப நாளா நியூஸ் வந்துச்சு, நானும் சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப குபேரான்னு தான் டைட்டில் வச்சிருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஒரு சின்ன வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு நார்மலான வீடியோ தான் இது. ஆனா தனுஷோட இந்த லுக்ல பாக்கும்போது அது பயங்கரமா இருக்கு. சேகர் கமலா டைரக்ஷன்ல தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா நடிக்கிறாங்க. DSP மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. விடாமுயற்சி லேட் ஆகுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைரக்டரை மாத்தினாங்க, அப்புறம் லைக்காவுக்கு ரைடு வந்துச்சு, அப்புறம் ஷூட்டிங் போன இடத்துல சிச்சுவேஷன் சரியில்லை. சோ இந்த மாதிரி வேற வேற காரணங்கள் இந்த படம் தள்ளி போக காரணமா இருக்கு. இப்ப தள்ளி போக காரணம் பினான்சியலா பிரச்சனை. அதான் இப்ப ஷூட்டிங் தள்ளி போகுது. STR 48 என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேக்குறீங்க. STR 48 பொறுத்த வரைக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு தான் டைம் ஆயிட்டு. ஏன்னா இதை கரெக்டா பிளான் பண்ணி போயிட்டாங்கன்னா ஷூட்டிங்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுக்கு தான் மும்முரமா இதுல ஒர்க் போகுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கான ஷூட்டிங் இன்டோர்லயே செட்டு போட்டு நடக்க போகுது. வெறும் 10% ஷூட்டிங் தான் அவுட்டோர்ல நடக்கும். சோ அதுக்கு தான் இவ்வளவு பிளானிங் இவ்வளவு டைம் ஆகுது. ஆனா ஷூட்டிங் இந்த மாசம் கன்ஃபார்மா ஸ்டார்ட் ஆயிடும்னு நிறைய பேர் சொல்றாங்க. சோ ஸ்டார்ட் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ராயன் டீசர் ட்ரெய்லர்லாம் எப்போ வரும்னு கேக்குறீங்க. அது படத்தோட ரிலீஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். D51 குபேராவோட ரிலீஸ் டேட்டை கேக்குறீங்க. இந்த படம் வர கண்டிப்பா டைம் ஆகும். ஃபர்ஸ்ட் ராயன் தான் ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் இந்த படம் வரும். மெர்சல் மூவில SJ சூர்யாவோட எண்டிங் சீன் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது ஒரு பெரிய பாக்ஸ் தான். அதுக்குள்ள ஒரு 5 ரூபா காயின் வந்து விழுந்து அது ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி என்னன்னு சினிமால இந்த லாஜிக்லாம் பார்க்க முடியாது. அதை ஒரு சீனா பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு கடந்து போக வேண்டியதுதான். வேட்டையனோட ஷூட்டிங்ல ராணா இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காரு. சோ அவருக்கு கேமியோ ரோலான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா படத்துக்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இப்பதான் ராணா ஜாயின் பண்றாருன்னா அது சின்ன ரோலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியன் 2 ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் கேக்குறீங்க. சங்கர் இப்ப எடுக்கிற மூவிஸ்ல முதல்ல கேம் சேஞ்சருக்கு தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் இதுக்கு வரும்னு நினைக்கிறேன். அமரன் OTT ரைட்ஸ் 60 கோடின்னு சொல்றாங்க. இது உண்மையான கேக்குறீங்க. எனக்கு வந்து நியூஸ் படி 55 கோடி தான் சொன்னாங்க. வானம் சைவ மூவிலாம் ஹிட்டா ஃபிளாப்பா, சூர்யா லைனப்ப தெளிவா சொல்லி கேக்குறீங்க. வானம் ஹிட், சைவம் ஆவரேஜா போன படம். சூர்யா லைனப் பொறுத்த வரைக்கும் சூர்யா 40 எதற்கும் துணிந்தவன், சூர்யா 41 டிராப் ஆயிட்டு, சூர்யா 42 கங்குவா, சூர்யா 43 புறநானூறு. இதுக்கு அடுத்து இன்னும் சொல்லல. ஆனா சூர்யா 44 கருணா படமா இருக்க வாய்ப்பு இருக்கு. நானி 32 டைரக்டர் யாருன்னு கேக்குறீங்க. சுஜித் தான் டைரக்டர். அஜித் KS ரவிக்குமார் காம்போ வருமானு கேக்குறீங்க. ஃபியூச்சர்ல வர சான்ஸ் இருக்கு. 3 மூவி ரீ ரிலீஸ் ஆகும்போது பெங்களூர்ல வருமானு கேக்குறீங்க. ஆல்ரெடி அங்க ரிலீஸ் ஆகி முடிஞ்சு போச்சு. திரும்ப ரிலீஸ் ஆனா சொல்றேன். பூஜை 2 கொடிலூரம் 2க்கான அப்டேட்டை கேக்குறீங்க. ரெண்டும் ஃபியூச்சர்ல வர சான்ஸ் இருக்கு. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். கொட்டிக்காளி படம் ஃபெஸ்டிவல்ல போடுறாங்கன்னு நேத்து நான் சொல்லிருப்பேன். அது என்ன ஃபெஸ்டிவல்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நிறைய மூவி ஃபெஸ்டிவல்லாம் இருக்கு. சோ அதான் இது. மஞ்சுமல் பாய்ஸ் OTT அப்டேட்டை கேக்குறீங்க. டேட் இன்னும் சொல்லல, நான் சொன்னா சொல்றேன். கோட் மூவில நிறைய பேர் இருக்காங்க, நிறைய முக்கியமான கேஸ்ட் இருக்காங்க. சோ 2.5 மணி நேரம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு மேலேயே கூட வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளவு கேஸ்ட் இருக்காங்க. ஒரு சில ஆக்டர்ஸ்க்கு டாப் 10 கலெக்ஷன் போட்டீங்க, அதை ஏன் கண்டினியூ பண்ணலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் பகல்ல தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். நைட்ல இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண தான் டைம் இருக்கும். இப்ப கொஞ்சம் டேஸா பகல்ல ரெக்கார்ட் பண்ற மாதிரி என்ன சுத்தி உள்ள சுச்சுவேஷன் சரியில்லை, விடாமுயற்சி மாதிரி தான். சோ நான் சீக்கிரமே போட்டுருவேன். எந்தெந்த ஹீரோஸ்க்கு வேணும்னு மட்டும் சொல்லுங்க. படையப்ப ரீரிலீஸ் ஆகுமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. சபாநாயகன் நல்லா இருக்குமான்னு கேக்குறீங்க. நான் இதை பத்தி நிறைய டைம் சொல்லிட்டேன். படம் நல்லா தான் இருக்கும். சோ பாக்கலாம். இன்ட்ரோ BGM மாத்திட்டேன். அதை நிறைய பேர் ஏன் மாத்தினேன்னு கேட்டீங்க. இந்த BGM நல்லா இல்லங்கிறது நிறைய பேர் சொன்னீங்க. எனக்கு இது முன்னாடி தெரியும் உங்களுக்கு இது பிடிக்காதுன்னு. ஏன்னா எனக்குமே இது பிடிக்கல. ஆனா இப்ப ரீசெண்டா அதனால நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. சோ நான் மாத்தி தான் ஆகணும். இந்த மியூசிக் வந்து யூடியூப்லயே கொடுக்கறது. ஒரு நல்ல மியூசிக்கை பார்த்து நான் சீக்கிரமே வைக்கிறேன். சோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதுக்கு நிறைய பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. சோ இன்னொரு சேனல் லிங்க் நான் கொடுக்குறேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இதுல வீடியோ வரலனா சேனலுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். சோ இன்னொரு சேனல் சொன்னேன்ல, அதுல தான் வீடியோ போடுவேன். சோ அதுக்கு தான் அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன். மறக்காம எல்லாரும் பண்ணிருங்க.
ரீசெண்டா லைக்கா ஷார்ட் பிலிமுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு கேட்டீங்க. இப்ப அதையும் சொல்லிருக்காங்க. இது வீடியோ எண்ட்ல வரும். சோ அதையும் படிச்சு பாத்துக்கோங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.